எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராக்கெட். வெல்கம் பேக் டு another வீடியோ. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா Harley-Davidson 883 இந்த வண்டியை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ எஸ், இந்த வண்டி வந்து என்கிட்ட வந்து ஒரு 2.5 years, மோர் ஆர் லெஸ் 2.5 years என்கிட்ட தான் இருந்திருக்கு. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ விச் வாஸ் நான் ஏன் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் நான் ஏன் இந்த வண்டி வாங்கினேன் அப்படிங்கிறதுக்காக. பட் ஸ்டில் அகேன் நான் வந்து ஒரு சின்ன ப்ரஷ்அப் பண்ணி கொடுத்துட்றேன். 2015 மொரலஸ் 2015 to 16 ஏதோ ஒரு டைமில் வந்து என்னோடய 390 வந்து ஃபர்ஸ்ட்டு சேல் பண்ணுறோம். சேல் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல ஒரு 2 to 3 years வந்து எந்த பைக்ஸ் எதுவுமே இல்லாமல் we were just மூவிங் ஆன் வித் கார். நாங்கள் ட்ராவல் பண்ணுறது ஃபுல்லாகவே காரில். அப்போ தான் வந்து லைஃப்பில் எங்கேயோ வந்து ஏதோ சம்திங் அந்த மிஸ்ஸிங் பார்ட் வந்து ஃபீல் பண்ணுறேன். அப்புறமேல் தான் வந்து சரி ஓகே நம்ம மறுபடியும் பைக்கிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 2 பேட் டிசிஷன்ஸ் எடுக்கிறேன். 2 பைக் வாங்குறேன் தொடர்ந்து, அடுத்து ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று. பட் 2மே பேட் டிசிஷன்ஸ். அண்ட் தேர்டாக இன்னொரு பைக் எடுக்கிறேன். அகைன் அது பிடிச்சிருந்தது, பட் ஆனால் வந்து அதில் பில்லியன் கம்ஃபர்ட் இல்லை. ஸோ பில்லியன் கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி ஒரு வண்டி தேடும்போது தான் வந்து இந்த ஆப்ஷன் வந்து தேடி கண்டுபிடிச்சோம். ஸோ அதே பண்ண மிஸ்டேக்கே மறுபடியும் பண்ண வேணாம். ஏன்னா 3 வண்டிங்களுமே வந்து புதுசாக தான் வாங்கினேன். ஸோ அதே மிஸ்டேக் வந்து பண்ணுறதுக்கு எனக்கு மனசுக்கு இடம் கொடுக்கல. ஸோ அதனால் செகண்ட்ஸில் தேடலான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹேண்டில் தேடினேன். ஸோ அப்படி தேடி வாங்கின வண்டி தான் அந்த Harley-Davidson 883. இந்த வண்டி வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து 2012 அதில் அப்போ ஓட்டியிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டு வந்து வாங்கும்போது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த டெர்மினேட்டர் படத்தில் வந்து டெஃபினெட்லி ஒரு இது இருக்கும், அர்னால்டு அது ஓட்டு வரதை பார்த்து Harley-Davidson எப்பயாச்சும் ஓட்டி பார்க்கணும். ஸோ எனக்கும் அது இருந்தது. ஆனால் அர்னால்டை பார்த்துல அந்த பண்ணி என்னோடய ஃப்ரெண்டோட வண்டி சொன்னேன் இல்லையா, 2012 ஓட்டி பார்த்தேன். ஸோ அப்போத்துலேருந்து இந்த வண்டி வந்து இந்த மாதிரி ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஒரு நல்ல வண்டி இருக்குது அப்படின்னும்போது நான் யோசிக்கல, போயிட்டு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு வண்டி. அப்போயே அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டு விதின் அ வீக் எப்படியோ காசு அரேஞ்ச் பண்ணி வண்டியை வாங்கிட்டோம். வண்டி வாங்கினது அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷோரூம் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ரீவயரிங் ஸ்ட்ராட்டஜியில் இந்தியா ஃபுல்லாக நிறைய ஷோரூம்ஸ் க்ளோஸ் பண்ணாங்க. அதில் கோயம்புத்தூர் ஒன் ஆஃப் த ஷோரூம். அண்ட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமேல் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஷாக் அப்சார்ப் வந்து நானே போட்டது, புதுசாக வாங்கி போட்ட ஷாக் அப்சார்ப் இது. ஸோ போயிட்டு இருந்தது. அண்ட் நிறைய பிரச்சனைகள், இந்த பேட்டரியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து தெரியாமல் இருந்தது. ஸோ எஸ், இந்த Harley-Davidsonலேருந்து வெளியே போன ஒரு டீம் வந்து பிக் பாய்ஸ் கராஜ்னு ஒன்று சரவணம்பட்டியில் ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க காண்டாக்ட் கிடச்சதுக்கு அப்புறமேல் தான் நார்மலாக வந்து வண்டியை ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வி காட் பேக் ஆன் ட்ராக். ஸோ ஒன்று சேர்த்து தான் எல்லாமே வாங்கினது. இந்த ஜாக்கெட்டும் Harley-Davidson தான் ஆக்சுவலி. இதுவும் சேர்த்து தான் வாங்கணும். அண்ட் சைலன்சர் மாத்திரம் ஸ்க்ரீமிங் ஈகிள் எக்ஸாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸாஸ்ட் போடுறேன். ஹேண்டில் பார் வந்து என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2-3 ஹேண்டில் பார்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமேல இதுதான் செட் ஆகும்னு சொல்லிட்டு இது போடுறேன். ஸோ ஒன் பை ஒன்றா பண்ணிக்கிட்டே வரேன். இதெல்லாம் ஏன் பண்ணுறேன், எதுக்காக பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைடிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து மறுபடியும் வந்து இன்கல்கேட் பண்ணி என்னை வந்து மறுபடியும் வந்து ஓட்ட வச்சது இந்த வண்டி தான். ஸோ இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறமேல் தான் வந்து நான் வந்து மறுபடியும் வந்து ரைடிங்கே அந்த இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து வெளியே போக ஆரம்பித்தேன். இந்த கியர்ஸ்லாம் வாங்கி கரெக்டாக போகணும் அப்படின்னு வந்தது இந்த வண்டி வாங்கினதுக்கு அப்புறமேல் தான். இது ஒரு என்னதான் வந்து ஒரு க்ரூசராக இருந்தாலுமே எனக்கு வந்து என்னோட டேஸ்ட் பிரகாரம் என்னோட ரைடிங் ஸ்டைலுக்கு வந்து எனக்கு வந்து ஆக்சுவலி கியர் ஷிஃப்ட் பண்ணி ஓட்டுறது பிடிக்கும். பட் ஆனால் வந்து இதில் ஷிஃப்ட் பண்ண முடியாது. இன்ஜின் பிரேக்கிங்கிறது நம்ம இருக்கிற கியரில் வந்து கிளச்சு விடுறது தான் இன்ஜின் பிரேக்கிங். ஸோ இதில் ஷிஃப்ட் பண்ணி ஓட்ட முடியாது. ஏன்னா அது பெல்ட் ட்ரைவு, செயின் ட்ரைவ் கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்தாலும் அந்த ஹைவேஸில் அந்த க்ரூஸ் பண்ணிட்டு போகிற அந்த ஃபீலிங், இந்த எக்ஸாஸ்ட் நோடு வந்து எப்படின்னு சொல்லுவாங்கன்னா ரோலிங் தண்டர் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது இடி வந்து அப்படியே ரோல் ஆகிட்டே வருது கூட அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ், நான் அந்த vlog செட்டப்லேயே பேசியிருக்கேன், அதெல்லாம் கேளுங்க. பிகாஸ் அந்த இதில் அந்த சவுண்டு கேட்குறதுக்கு அந்த ரைட் சைடில் தான் நான் யூஸ்வலி ஓட்டுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ரைட் லைன் எடுத்தே பழக்கம். ஸோ அந்த டிவைடரில் வந்து பட்டு அந்த சவுண்டு வந்து எக்கோ கேட்கும்போது அப்படியே ஏதோ ஒரு நம்ம காதுலர் ஏதோ ஒரு கான்சர்ட் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த டைமில் ஏன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்துலேருந்தே இந்த வண்டியை பற்றி ஏதாச்சும் ஒரு சேனலில் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் பேசியிருக்கலாம். பட் நம்மளோட சேனலோட பர்பஸ்க்கு வந்து அது தேவைப்படாதுன்னு தோணுச்சு. பிகாஸ் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணோம், பேசிக்கலி ஒரு பர்ச்சேசிங்க்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் தொடங்கினது. ஸோ பர்பஸ் இல்லாதனால இந்த வண்டியை வந்து நான் வண்டியை பற்றி பேசவே இல்லை. இப்போது ஏன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, வண்டியை ஆக்சுவலி நாங்கள் வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கோம்.
ஒன் ஆஃப் த சேடஸ்ட் மூமெண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் இந்த வண்டி வந்து ஹஸ் பீன் அ ப்ரவுட் பொசிஷன் அண்ட் ஆல்சோ லைக் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கும் அந்த வண்டி ரொம்ப பிடிக்கும், என் ஒய்ஃப்க்கும் அந்த வண்டியை ரொம்ப பிடிக்கும். 2 பேரும் வந்து ஜாஸ்தி சுற்றினது இந்த வண்டியில் தான். இட்ஸ் ரியலி சேட். பட் வண்டி விற்கிறதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு வந்து இட் வாஸ் நாட் பாசிபிள் டு மெயின்டைன் 4 வண்டியை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுன்றது நாட் பாசிபிள்னு கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறோம். ஸோ எஸ், அந்த ஒரு ரீசனுக்காக கொடுக்குறோம். லைக் பிகாஸ் ஐ ஆல்சோ தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் இந்த மாதிரி பைக்ஸ் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தடுத்த வண்டி வாங்கணும், அடுத்தடுத்த வண்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த ஒரு ரீசனுக்காகவும் தான் வந்து நம்ம வண்டி கொடுக்குறது. பிகாஸ் இப்போ எக்ஸ்பல்ஸ் வச்சுருக்கோம், நெக்ஸ்ட் வண்டி வாங்கணும் போது எக்ஸ்பல்ஸை கொடுத்துட்டே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னும் போது டெஃபினெட்லி கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாத்தையும் வச்சு மெயின்டைன் பண்ணுறது. ஸோ எஸ், இப்போ அந்த வண்டி கொடுக்குறோம். பட் ஆனால் டெஃபினெட்லி 5 இயர்ஸில் இப்போ பிளான் பண்ணியிருக்கிறது 5 இயர்ஸில் திரும்பி ஒரு ஹார்லி டேவிட்சன் எடுக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி பேன் அமெரிக்காவாக இருக்கும்னு தான் நம்புகிறேன். பட் பார்ப்போம், அப்போ என்ன மாடல் இருக்கோ டெஃபினெட்லி எடுப்போம். இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இது வந்து எனக்காகவும் சொல்லிக்கிறேன், 5 வருஷத்தில் டெஃபினெட்லி இன்னொரு ஹார்லி டேவிட்சன் நம்ம எடுப்போம். ஸோ எஸ், இந்த வண்டி பற்றி எதுவும் ரிவ்யூலாம் நம்ம பேச போகிறது கிடையாது. அந்த எக்ஸைட்மெண்ட்ன்றது புரியும். அந்த வண்டி ஓட்டுறதுக்கான அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இது எப்படி தரும்னா, அது ஒரு மாதிரி ஒரு மிதக்கிற ஃபீலிங் வரும். இட்ஸ் நாட் அட் ஆல் லைக் இட் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட் இன் வேர்ட்ஸ். இட்ஸ் பியாண்ட் வேர்ட்ஸ்னே சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அந்த ரைடிங் வந்து மறுபடியும் எடுக்கணும், மறுபடியும் ஆகணும் அப்படின்னும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து இது தூண்டுச்சுன்னு சொல்கிறத விட ஒரு பல மடங்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வச்சிருச்சு. லைக் இந்த வண்டி ஓட்டினதுக்கு அப்புறமேல் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லாம் எங்கேயோ இருக்குது. லைக் ஒரு வண்டினா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வண்டிங்க ஓட்டி தான் ஒரு வண்டி இந்த பர்பஸ்க்கு இப்படி இருந்தால் போதும் அப்படிங்கிறது என்னோட அந்த அந்த ஹவு டு யூ சே லைக் அந்த மைண்ட் செட் வந்தது இந்த வண்டினால தான். லைக் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும், அந்த ரைடிங் ஃபீல் வந்து ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா ஹார்லி டேவிட்சன் தான். ஹார்லி டேவிட்சனில் எந்த வண்டியாக இருந்தாலும் ஓகே. இது 883 வந்து ஸ்டார்டிங் மாடல் ஃபாரின் கண்ட்ரீஸில். நம்ம கண்ட்ரியில் வந்து இது பண்ணும்போது ஆக்சுவலி 750 அது வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணது. மோஸ்ட் ஆஃப் யூக்கு தெரியும் ஸ்ட்ரீட் 750. அண்ட் எஸ், இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ தான். இந்த வண்டியை கொடுக்குறோம் அண்ட் உங்கள் எல்லாேருக்கும் வந்து இந்த வண்டியை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒரு ஃபுல் வாக் அரவுண்ட் 360 காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாஸ்ட் நோட் போடுறேன், வண்டி ரைடிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் காமிக்கிறேன் vlogs. ஸோ அந்த டிவைடர் ஓட்டி போகும்போது இப்படி தான் இருக்கும். சிட்டிக்குள்ளார ஆக்சுவலி கொஞ்சம் லவுடாகவே இருக்கும். பிகாஸ் ஹைவேன்னு போகும்போது மற்ற வண்டிங்களாம் ஓப்பன் ரோடு இருக்கிறதுனால கொஞ்சம் அது கன்ஃபைன் ஸ்பேஸ்னால சவுண்டு பயங்கரமாகவே கேட்கும். நல்லாயிருக்கும். இட்ஸ் a good feeling. அவ்வளோதான் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ரைட் சேஃப், ஹெல்மெட் போட்டு வண்டி போட்டுங்க எங்கே ஓட்டுறதா இருந்தாலும். See you in my next video. Until then, take care. Bye bye.